கேழ்வரகு புட்டுக்கு தேவையானது. கேழ்வரகு புட்டுக்கு 1 கப்பு, இந்த ஒரு கிண்ணம், சின்ன கிண்ணத்தில் 1 கிண்ணம் கேழ்வரகு மாவு, அதுக்கு தகுந்த கொஞ்சோண்டு, அதுக்கு தகுந்த உப்பு, தண்ணி, நாட்டு சக்கரை, தேங்காய், இதுதான் புட்டுக்கு உண்டானது. இந்த புட்டு வந்து இட்லி கொப்பரையில் செஞ்சாக்கா அந்த தண்ணியெல்லாம் வேர்த்து வடிஞ்சு கொலன்னு போயிடும். அதனால் ஈஸி மெத்தடு, எல்லாரும் செய்யலாம். இந்த பாத்திரத்தில் தான் செய்யணும்ல, இந்த இட்லி கொப்பரையிலேயே எப்படி செய்யணும்னு நினைக்க வேண்டாம். இப்போ இந்த தேக்ஸாவில் கொஞ்சம் தண்ணி, கால் வரைக்கும் தண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அதை கொதிக்க விடணும். அதங்குள்ள நம்ம இந்த இதை மாவு போட்டுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு போட்டு உப்பு போட்டு நல்லா பிசறிட்டு தண்ணியை தெளிக்கணும். அப்படியே ஒரே நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க. நல்லா பதமாக பிணைஞ்சிக்கணும். நல்லா வாயில் ஒட்டாத அளவுக்கு பதமாக, ரொம்பவும் வரன்னு இருந்தால் நல்லா இருக்காது. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சுக்கணும். ரொம்ப மொத்தமாக தண்ணி ஊற்றினா கொச ஆமாம், கொசன்னு போயிடும். தெளிச்சு தான் பிசைஞ்சு நல்லா நல்லா உதிரியாக வரும். கட்டி முட்டி இல்லாமல் நல்லா புட்டு மாதிரி நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கணும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். புட்டுக்குள்ளதான் அவ்வளோதானே. இதுக்கு மேலே தண்ணி வேணாமா? வேண்டாம். இப்போ இந்த வெள்ளை துணியை நல்லா தண்ணியை நனைச்சிட்டு இது மாதிரி ஒரு பக்கம் முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டு இதை நல்லா வேடு கட்டிக்கணும். நல்லா அப்படி குழி பறிச்சுக்கணும். குழி பறித்து புட்டு எடுக்காத அளவுக்கு நல்லா டைட்டாக நல்லா முடிக்கணும். இந்த புட்டை அதில் போட்டு இந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, இதை அதில் அள்ளி வைக்கணும். ஒரே தடவை சீக்கிரம் வந்துடும். ஆனால் இந்த இதை மூடி வச்சிடணும். ஒரு கிண்ணத்தை போட்டு நல்லா ஆவி வெளியே வர அளவுக்கு மூடிடணும். அவ்வளோதான். இந்த புட்டு வெந்து விட்டது. சூப்பர். ஆவி கையில் அடிச்சு நல்லதுதான். விட்டாமல் வந்துருச்சு பாரு. இந்த வேப்பில் போட்டு நல்லா சுட சுட பாதி வெள்ளத்தில் போட்டுடலாம். அதில் நாட்டு சக்கரை இல்லை, நாட்டு வெல்லமும் போடலாம். வெல்லம் போடலாம், வெல்லம் போடலாம், சர்க்கரையும் போட்டுக்கலாம். தேங்காய்
இது வந்து குழம்பு போட்டு சாப்பிட்றது. இது இனிப்பு. இது சுகருக்காரங்களாம் ரொம்ப சாப்பிட்லாம் விரும்பி. நாட்டு சக்கரை போட்டால் சுகர் பேசுறதுக்கு சாப்பிட்லாம். இது ஸ்வீட்டு, இது காரமா? காரம். இது வந்து எந்த குழம்பு வேணாலும் போட்டுக்கலாம். பருப்பு, பாசிப்பருப்பு சாம்பார், பருப்பு சாம்பார், புளிக்குழம்பு, சுண்டல் குழம்பு, நான்வெஜ்ஜு குழம்பு எல்லாம் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு பொட்டு நெய். நெய் போட்டால் நல்லாயிருக்கும் வாசமாக. இந்த ஒரு கப்புக்கு 3 பேர் 4 பேர் கூட சாப்பிட்லாம். அது இது மட்டுமே 3 பேர் சாப்பிடலாம். இல்லை சாம்பார் போட்டு, இனிப்பு பிடிக்காதவங்க சாம்பார் போட்டு சாப்பிட்லாம். தேங்காய் போட்டு நெய் போட்டு அப்படியே அமுத்தி வச்சிடணும். இது வந்து வெல்லம் போடாதது, வெல்லம் போட்டது. கொஞ்சம் டார்க்காக வந்துருக்குல்ல அது. எது? இந்த ஸ்வீட் போட்டது. ஸ்வீட் போட்டது நம்ம நல்லா வெல்லம், கருப்பு வெல்லம் போட்டிருக்கோம்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி இல்லை? புட்டு ரெடி. சூப்பர்.